ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சி 4.1 11வதுல 4 கொஷின் கேட்டுக்கிறோம். அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 11வது கொஷின் பாருங்கள். ஏ என்ற காலடி தடம் பின்வரும் காலடி தடங்களாக மாற்றமடைய தேவைப்படும் உருமாற்றத்தை எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஷின் காலடி தடம். நம்ம பியை பொறுத்து தான் எல்லாத்துக்குமே பார்க்கணும். காலடி தடம் பி பார்க்கணும். அப்போ ஏவை பொறுத்து பி என்னது? இதே மாதிரி தானே பியும் இருக்குது. அப்போது இது இடப்பெயர்வுன்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் இடப்பெயர்வு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது கொஷின் காலடி தடம் சி. அப்போ சி பாருங்கள், ஏவை பொறுத்து சிவும் அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் கீழே இருக்குது. அப்போது இது கிடைமட்டமாக இருக்குது. எதிரொலிப்பு கீழே தானே இருக்குது, அதனால கிடைமட்டம் எதிரொலிப்பு செஞ்சுருக்காங்க. அப்போது இதுக்கு கிடைமட்ட கோட்டை பொறுத்து எதிரொலிப்பு. அதுக்கப்புறம் காலடி தடம் டி. டியை பார்க்கணும். டி பாருங்கள், ஏ வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் டி வந்து அந்த சைடு பார்த்த மாதிரி. இப்போ குத்துக்கோட்டை பொறுத்து எதிரொலிப்பு. இது சென்டரில் கோடு நீங்கள் கண்ணாடி வச்சிங்கன்னா இதோட எதிரொலிப்பு தான் கிடைக்கும். அப்போ இது குத்துக்கோட்டு எதிரொலிப்பு. அப்போது மூணாவதுக்கு ஆன்சர் குத்து கோட்டை பொறுத்து எதிரொலிப்பு. அதுக்கப்புறம் இ சொல்லியிருக்காங்க. இ இங்கே இருக்குதுங்களா? பி வந்து இந்த மாதிரி, ஏ இந்த மாதிரி இருக்குது, இ வந்து திருப்பி இருக்குது, ஆனால் கீழே இருக்குது. அப்போது சுழற்சின்னு வரும். அப்போ சுழற்சியில் வருது. அப்போது இது குதி காலை பொறுத்த சுழற்சி. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 11வது கொஷினுக்கு 4 ஆன்சருக்குமே கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா?